வணக்கம். சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து இந்த ஒரு கொஸ்டின் ஸ்டூடெண்ட் டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன கொஸ்டின்ங்கிறத பாருங்கள். ரூட் 48ன்னு கொடுத்துருக்காங்க, -3 ரூட் 108ன்னு கொடுத்துருக்காங்க, +2 ரூட் 27 கொடுத்துருக்காங்க. இந்த 3 2லாம் பார்த்தீங்கன்னா ரூட்டுக்கு வெளியில் தனியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்தால் வேறு கண்டிஷன். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். அடுத்து ரூட் 92 கொடுத்துருக்காங்க. இப்போது ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லை. அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா அதை நம்ம பிரிக்கணும். அதை பிரிக்கும்போது ரெண்டாக பிரிக்கும்போது ஒரு நம்பர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராகவும் இன்னொரு நம்பர் அது எந்த நம்பர் வேணால் இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது நம்ம சின்ன நம்பர்லேருந்து எடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ரூட் 27ன்னு பாருங்கள். இப்போ 2 தனியாக வெளியே இருக்குது. 27 பார்த்தீங்கன்னா 9 3 27ன்னு வருமா? அதில் 9ங்கிற ஒரு பெர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பர், 3 அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட் நம்பர் இல்லை. இதில் இந்த 3 தான் எல்லாத்துலேயுமே காமனாக வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் நம்மளுக்கு உரிய குழு. அப்போ இங்கேயும் நீங்கள் பாருங்கள், 3 தனியாக வரணும் அப்படின்னா 3 × 16 தான் 48. ஓகேவா? -3 இங்கேயும் 108ன்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் 3ஆலே இப்போ டிவைட் பண்ணி பாருங்கள், நமக்கு 36ன்னு இருக்கும். அப்போ 36 × 3 நம்மளுக்கு 108 ப்ளஸ், ஓகே, ப்ளஸ் கரெக்டாக இங்கே நோட் பண்ணணும். ப்ளஸ் இங்கேயும் 192ன்னு பாருங்கள், 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6 3 18, 12 4. அப்போ 64ங்கிறது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அப்போ நம்ம ரூட்டுக்குள்ளே நம்ம இருக்க வேல்யூவை ரெண்டாக பிரிக்கும்போது என்ன கண்டிஷன்? ஒரு நம்பர் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராகவும் இன்னொரு நம்பர் அது எந்த நம்பராக இருக்கலாம், ஆனால் அந்த நம்பர் தான் எல்லாத்துலேயுமே காமனாக வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் நம்மளுக்கு இருக்க குழு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இப்போ 16ங்கிறது ரூட்டுக்கு வெளியில் வந்துச்சுன்னா 4ன்னு வரும். 4 ரூட் 3 மைனஸ் ஆல்ரெடி இங்கே 3 இருக்குது, மறந்துடக்கூடாது. ஆல்ரெடி இங்கே 3 இருக்குது. 36ங்கிறது வெளியில் வரும்போது 6ன்னு வருமா? 6 ரூட் 3. ஓகே, அடுத்தது ப்ளஸ் இங்கே 2 தனியாக இருக்குது. 9 ரூட்டுக்கு வெளியில் வந்துச்சு அப்படின்னா 3. ஓகே, அப்போ 3 ரூட் 3 ப்ளஸ் அதே போல தான் ரூட் 64 இருக்குது. 64 வெளியில் வந்துச்சுன்னா 8ன்னு வரும், ரூட் 3. இப்போது மைனஸில் இப்போ இங்கே 4 ரூட் 3 அப்படியே போட்டுருங்க. இந்த மைனஸ் டேம் எல்லாமே மல்டிபிள் பண்ணிங்கன்னா வெளியில் இருக்கிறத மல்டிபிள் பண்ணிடுறேன். நார்மலாக 18 -18 ரூட் 3. அதுக்கடுத்து 2 × 3 6ன்னு வருமா? 6 ரூட் 3 ப்ளஸ் 8 ரூட் 3. இப்போ மைனஸ் இருக்கிறது ஒரே ஒரு டேம், -18 ரூட் 3. மிச்சம் இருக்கிறது ப்ளஸ்லாம் பாருங்கள், 4 ரூட் 3 6 ரூட் 3 இதையும் ப்ளஸ் தான், 8 ரூட் 3 இதுவும் ப்ளஸ் தான். இதெல்லாத்தையும் கூட்டு பாருங்கள், 6 + 4 10, 10 + 8 18 ரூட் 3ங்கிறது ப்ளஸில் கிடைக்கும். அப்போது ப்ளஸ் ரூட் 18 ரூட் 3 -18 ரூட் 3 எல்லாமே கேன்சல் ஆயிருமா? 0 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இந்த ட்ரிக்கு தெரிஞ்சு அப்படின்னா ரூட்டில் என்ன வேல்யூ கொடுத்தாலும் அழகாக ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சா. இந்த ட்ரிக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க.